ஹரே ஸ்ரீ காரணாசரணம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. மிக முக்கியமானதும் ஆச்சரியமானதும் ஒரு உற்சவம் எதிர்வரக்கூடிய சித்திரை மாதம் 29ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை 12/5/2024 அன்று சம்பவிக்க இருக்கிறது. அந்த நாளுக்கு ஏது ஆச்சரியம் என்று கேட்டால், அன்றைய தினம் நம் ஜெகதாச்சாரியனான சுவாமி ராமானுஜருடைய அவதார திருநக்ஷத்திரம் சித்திரையில் திருவாதிரை. ஆக அன்றைய தினத்திலே நம் ஸ்ரீ காரணராஜர் நம் ஸ்ரீ ராமானுஜருக்காக 18 சாத்துபடி உற்சவம் என்றும் வனபோஜன உற்சவம் என்றும் பல உற்சவங்களை அன்று காலை 8 மணி தொடக்கமாக மாலை 6 மணி ஈராக கண்டருள இருக்கின்றார். கிடைத்தற்கரியதான மிக மிக ஆச்சரியமானதொரு உற்சவம். நம் சுவாமி ராமானுஜருக்காக காரணராஜரே உற்சவம் கண்டருள்வது என்பது நாம் கேட்பதற்கு ஆச்சரியமாக கூட இருக்கலாம். ஆனால் இதை பரத்வன் ஸ்ரீமன் நாராயணனான ஸ்ரீ காரணராஜர் மிக பிரீத்தியோடு தானே அந்த உற்சவத்தை கண்டருள்கிறார். ஒரு மானுடனுக்காக பெருமாள் உற்சவம் கண்டருள்வது கேட்க கிடைக்காத ஒன்று. ஆனால் பெருமாள் கண்டருள்கிறார். ஏனால் அந்த மானுடன் சுவாமி ராமானுஜர். எதற்காக பெருமாள் ஒரு மனிதனுக்காக இவ்வளோ பெரிய உற்சவத்தை கண்டருள வேண்டும் என்ற கேள்வி நம்முடைய மனதிலே எதிரொலிக்கக்கூடும். சுவாமி ராமானுஜர் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திற்காக அவர் ஆற்றிய அளப்பரிய தொண்டுகள்தான் இதற்கு காரணம். மிக முக்கியமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், பெரிய திருமந்திரம் என்று சொல்லும்படியான பெரிய திருமந்திரத்தினுடைய முதல் அகார உகார மகார சப்தத்திற்கான அர்த்த விசேஷத்தை, இரண்டாவது பதமான நவக சப்தார்த்தத்திற்குண்டான அர்த்த விசேஷத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினார். நமக்கு தோணும், என்ன ஓம் இருக்கு, நமான் இருக்கு, இதுக்கு என்ன பெரிய அர்த்த விசேஷம் இருக்க முடியும் அப்படின்னு. ஓம் என்பது 4 வேதங்களினுடைய சுருக்கு என்று சாஸ்திரங்கள் கொண்டாடுகிறது. இப்போ 4 வேதங்களையும் சுருக்கினோமேயானால் அது எங்கே முடியும் என்று சொன்னால் ஓமிலே முடியும். அப்போ ஓம்ங்கிற இடத்தை விரித்தால் 4 வேதங்கள் வந்துடும். அத்தனை அர்த்தங்கள் அதுக்குள்ளே பொதிந்திருக்கிறது. அதுபோலவே நம என்று சொல்லக்கூடிய அந்த 2 எழுத்தும் சேர்ந்த அந்த பதத்திற்கும் அர்த்த விசேஷம் உண்டு. அதை அறிந்து கொள்வதற்காக தன்னுடைய 5 ஆச்சாரியர்கள், அவர்களில் ஒருவரான திருக்கோட்டியூர் நம்பி என்ற சுவாமி திருக்கோஷ்டியூரிலே எழுந்தருளியிருந்தார். அந்த சுவாமியினிடத்திலே இதற்குண்டான அர்த்தத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சுவாமி ராமானுஜர் விரும்பி ஸ்ரீரங்கத்திலே இருந்து 95 கல் தொலைவு தென்புறமாக தென் திசையிலே இருக்கக்கூடிய திருக்கோட்டியூருக்கு பிரயாணப்பட்டு செல்கிறார். அங்கு சென்று சேர்ந்தவுடன் அந்த திருக்கோட்டியூர் நம்பி என்று சொல்லக்கூடிய மகனீயருடைய திருமாளிகை வாசலிலே நின்று கொண்டு, நான் ராமானுஜன் வந்திருக்கிறேன் என்று கூறுகிறார். உடனே உள்ளே இருந்து குரல் வருகிறது, நான் செத்ததற்கு பின்பு வா என்று. ராமானுஜருக்கு ஒன்றும் புரியவில்லை. உள்ளே இருக்கக்கூடிய ஆச்சாரியன் நான் செத்ததற்கு பிறகு வான்னு சொன்னால் அதுக்கப்புறம் யார்கிட்ட வந்து அர்த்த விசேஷம் கேட்கறதுன்னு குழம்பி போயிட்டார். திரும்பி வந்துட்டார். வந்ததுக்கப்புறமா கொஞ்ச நாள் அது என்னவா இருக்கும்னு யோசித்தார். பெருமாள் ஒரு நாள் அதற்கு விடையை கொடுத்தார். நான் என்பது, நான் என்ற அகங்காரம், அந்த அகங்காரம் உன்னிடத்திலே இருக்கிறது, இருக்கப் போகத்தான் நான் ராமானுஜன் வந்திருக்கிறேன் என்று நீ சொல்லி இருக்கிறாய். அடியேன் ராமானுஜன் என்று சொல்லி இருக்க வேண்டும். ஆக
அதை தெரிந்து கொண்டு அதை புரிந்து கொண்டு திரும்பவும் செல்கிறார். அந்த சுவாமி பண்ணுறார், உனக்கு இன்னும் தகுதி பத்தாது, திரும்பி போய் இந்த தகுதியை வளர்த்து கொண்டு வான்னு திருப்பி அனுப்புகிறார். இப்படியாக 18 தகுதிகள் வர வேண்டும் என்று 18 முறை கிட்டத்தட்ட 5-6 ஆண்டுகளை ஸ்ரீரங்கத்திற்கும் திருக்கோட்டியூருக்குமாக சுவாமி நடையாடுகிறார். நடையாடுதல் என்றால் நம்மை போன்று நடந்து செல்வதல்ல. ஆச்சாரியன் அந்த திக்கிலே இருப்பதாலே ஆச்சாரியன் இருக்கக்கூடிய திக்கை நோக்கி நோக்கி 10 அடிக்கு ஒரு தரம் கீழே விழுந்து விழுந்து சேவித்து எழுந்து செல்கிறார் சுவாமி. இப்படியாக 18 முறை நடந்தார். நடந்து 18வது முறையிலே சரி உனக்கு தகுதி வந்துவிட்டது என்று அழைத்து வைத்து, இந்த சப்தத்திற்குண்டான அர்த்தம் சாதாரணமானதல்ல, மாணிக்கக்கல்லை போன்றது. ஆகவே தகுதியுடையோருக்கு மட்டுமே நீ இதை கேட்டுக்கொண்டு உபதேசிக்க வேண்டும். தகுதி இல்லாதவர் யாரேனுக்கும் நீ உபதேசித்தேயானால் உமக்கு நரகம்தான் நிச்சயம் என்று ஆச்சாரியன் சொல்லி அதற்கு அப்புறமாக இவருக்கு அதை போதிக்கிறார். இவர் அதை கேட்கும் வரை கேட்டுவிட்டு முழுமையாக அர்த்த விசேஷங்களை அறிந்து கொண்டு அடுத்த நொடியே திருக்கோஷ்டியூரிலே இருக்கக்கூடிய பெருமாளுடைய கோவில் கோபுரத்திலே ஏறி யாருக்கெல்லாம் ஆசை இருக்கிறதோ அவர்களெல்லாம் வாருங்கோள் என்று அழைத்து அப்போதே அனைவருக்கும் உபதேசம் செய்துவிட்டார். ஆக இந்த செய்தி தன்னுடைய குருவான திருக்கோட்டியூர் நம்பி திருச்செவிகளுக்கு எட்டுகிறது. உடனே அவர் ராமானுஜர் இருக்கக்கூடிய கோவில் வாசலுக்கே வந்து விடுகிறார். வந்து, மூடனே இப்படி செய்து விட்டாயே என்று கோபிக்கிறார், கடிகிறார். சுவாமி திரும்ப சொன்னார், அடியேன் ஒருவன்தானே இதை தவறாக உபதேசித்தாலே நரகம் போக வேண்டியிருக்கும். ஆனால் கேட்ட 100க்கும் அதிகமான மக்கள் பரமபதம் செல்வார்களே என்று கூறினாராம். உடனே, அடடா, என்ன கருணை, என்ன கருணை, நீ பெருமாளை காட்டிலும் உயர்ந்த கருணையோடு இருக்கிறாய் என்று அப்போதே அவருக்கு எம்பெருமானார் என்ற பட்டத்தை அளித்தாராம். பெருமாளுக்கு எம்பெருமான் அப்படிங்கிறதான் பட்டம். ஆனால் சுவாமி ராமானுஜருக்கு எம்பெருமானார் என்ற பட்டம். பெருமாளை காட்டில் ஒருபடி மேலே. இப்படி எத்தனையோ தொண்டுகள், எத்தனையோ கைங்கரியங்கள். அது நமக்காக இந்த சுவாமி தன்னுடைய வாழ்நாள் முழுக்க 120 ஆண்டு காலம் நமக்காகவே வாழ்ந்த சுவாமி. நம்மை போன்றோர்களெல்லாம் உய்ய வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக பெருமாளிடத்திலே எத்தனையோ விஷயங்களை கேட்டறிந்து, ஆச்சாரியனிடத்திலே கேட்டறிந்து நமக்காக உபதேசித்து போந்தார். அதனுடைய நினைவாகத்தான் சுவாமி ராமானுஜருடைய உற்சவ நாளன்று பெருமாள் அங்கே நம்முடைய மூலிகை வனத்திற்கு எழுந்தருளி இருந்து மாலை வரை அங்கேயே இருந்து உற்சவங்கள் கண்டறிகிறார். அது மட்டுமல்ல, 18 முறை ஸ்ரீரங்கத்திலே இருந்து திருக்கோட்டியூருக்கு நடை ஆடியதாலே அதை நம்முடைய கவனத்திற்கு கொண்டு வரும் பொருட்டு பெருமாள் 18 சாத்துபடி உற்சவமும் 18 திரவியங்கள் கண்டறியக்கூடிய உற்சவமும் 18 நடையழகு உற்சவமும் வனத்திற்கு எழுந்தருள்வதாலே அன்று மதியம் அங்கு கூடியிருக்கக்கூடிய சேவார்த்திகள் அனைவருக்குமாக சேர்ந்து அமுது தயார் செய்யப்பட்டு அந்தந்த பாத்திரங்களிலேயே பெருமாள் அங்கே வனபோஜனம் என்று சொல்லக்கூடிய மிக ஆச்சரியமானதொரு உற்சவத்தையும் கண்டறிய இருக்கின்றார். அவசியம் நாம் எல்லோரும் அந்த நாளை குறித்து வைத்து கொண்டு காரணராஜருடைய சன்னதிக்கும் மூலிகை மனத்திற்கும் வந்திருந்து அன்று முழுக்க நம் காரணராஜரோடு ஒன்றி இருந்து அவருடைய அந்த மிக ஆச்சரியமான உற்சவங்களை கண்டு ஆனந்தித்து நாம் ஆனந்திப்பதோடு நம்முடைய நண்பர்கள், உற்றார்கள், உறவினர்கள், வேண்டியவர்கள், குறிப்பாக வேண்டாதவர்கள் அனைவருக்கும் சொல்லி அழைத்து வந்து அனைவரையும் நம் ஸ்ரீ காரணராஜருடைய அனுகிரகத்திற்கும் நம் சுவாமி ராமானுஜருடைய கிருபைக்கும் அனைவரையும் பாத்திரர்கள் ஆக வைக்க வேணுமாக பிரார்த்தித்துக் கொள்கிறேன். நாம் சேவித்தால் 1 பங்கு பலம் என்று சொன்னால், நாம் மற்றவர்களை சேவிக்க வைக்க அழைத்து வந்தோமேயானால் 100 பங்கு பலம் கிட்டும் என்பதையும் அடியேன் தெரிவித்து கொண்டு அமைகிறேன்.
அவசியம் 12/5/2024 ஞாயிற்றுக்கிழமையை ஞாபகத்திலே வைத்துக்கொண்டு நம் காரணராஜருடைய சன்னதிக்கு வந்திருந்து அனைவரும் கூடியிருந்து குளிர வேண்டுமாக பிரார்த்தித்துக் கொள்கிறேன். அன்று காலை முதல் மாலை வரை பெருமாள் கண்டறியக்கூடிய பிரசாதங்கள் இடைவிடாமல் வந்திருக்கக்கூடிய சேவார்த்திகளுக்கு கிட்டிக்கொண்டே இருக்கும். அது ஒரு பெருத்த விசேஷம் அன்றைய நாளிலே. ஆகவே அனைவரும் கூடி இருந்து குளிர வேண்டுமாக மீண்டும் ஒரு முறை பிரார்த்தித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.